பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: களிமண் நலிவு கொண்டே போனால் குயவன் எப்படி வணைவான்? ஆதார வசனம் எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவனுடைய கரம் பெற்றவர்களே. எரேமியா 18:4 வசனத்தில் பதிவாகியுள்ள வசனம், கர்த்தர் எரேமியாவிடம் சொல்கிறார், குயவன் இடத்துக்கு போ என்று சொல்லி அவன் வணைவதை பார்க்க சொல்லி இப்போ சொல்லுகிறார். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டவன் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இதை எரேமியாவிடம் காண்பித்த பின் கர்த்தர் எரேமியாவிடம் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்டார். இதைத்தான் இன்று நம்மிடம் கேட்கிறார். குயவன் கர்த்தர், களிமண் நாம். அவர் நம்மை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டுமென்று சித்தம் திட்டம் கொண்டுள்ளாரோ அதை நிறைவேற்றி நம்மை கனப்படுத்தி அவர் மகிமைப்பட நம்மை தன் பார்வைக்கு சரியாய் தோன்றுகிறபடி வணைய மாற்ற விரும்புகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டதும் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதும் அதே வினாடியில் மற்றவைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தப்பட வேண்டும். இதை ஒரு மனிதனுக்கு இனியொரு மனிதன் செய்யவே முடியாது. நல்ல மனிதர்களிடம் விவேகம், ஞானம், புத்தி நடக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து நான் சில நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த நல்ல பழக்கங்கள் ஒரே நாளில் நம்மிடம் ஒட்டி கொள்ளாது. இதற்கு பயிற்சியும் முயற்சியும் அவசியம். பயிற்சியிலும் தொடர்ந்து அதை கடைப்பிடிப்பதனால் மட்டுமே வரும் மாற்றம் அடைவோம். உதாரணத்துக்கு, சரியான உணவு சரியான நேரத்திற்கு எடுப்பது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கடைப்பிடிக்கிறார், நானும் அப்படி செய்வேன். உடற்பயிற்சி, மெதுவாக பேசுதல், தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், மற்றவர்களை குறை கூறாமல் இருக்குதல், பேச்சை குறைத்தல், இந்த பொசுக்கு என்று வரக்கூடிய கோபத்தை தனித்து விடுதல், இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இது பயிற்சியினாலும் முயற்சியினாலும் நம்முடைய சுபாவமாக மாறுகிறது. மாற வேண்டுமானால், நம்மிடமே தங்கி இருக்க வேண்டுமானால், இந்த மாற்றம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவ கிருபை நமக்கு வேண்டும். நம்முடைய பயிற்சி முயற்சி நல்லது, அத்தோடு நின்றுவிட்டால் அது என்றோ ஒரு நாள் நம்முடைய சுயம் வெளியே வந்துவிடும். நாம் வேறு நல்ல மனுஷனாக மாற முடியும். இதற்கு நாம் கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும், முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், கர்த்தர் நம்மை மதிப்பவர், ஃபோர்ஸ் பண்ணுகிறவர் அல்ல. மனித ஆவியோடு என் ஆவி போராடுவதில்லை என்று தான் சொல்லிவிட்டார். விரும்பினால் வா என்று தான் சொல்லுகிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அற்புதமானது, நமக்குத்தான் கொடுத்துள்ளார். அதை நிறைவேற்ற அவர் கடமைப்பட்டவர். அது தானாகவே நிறைவேறாது. நாம் விரும்பினாலும் சரி, அறிக்கையிட்டாலும் சரி நடக்காது. இதற்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆயத்தம் என்பதற்குள் டைம் ஃபேக்டர் உண்டு, நம்முடைய விசுவாசத்தின் உறுதி உண்டு, பொறுமை உண்டு, காத்திருக்குதல் உண்டு, அறிக்கை செய்தல், முழுமையாக எதிர்பார்த்து இருக்கல அடங்கும். எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. நமக்கு அதெல்லாம் ஒன்று தெரியுதில்லை. வாக்கு கொடுத்துட்டாரே, ஏன் நிறைவேற்றலை. இது நடக்க வேண்டுமானால் நாம் அவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உதாரணமாக, முடி திருத்தம் கடைக்கு போய் உட்கார்க்கும் பொழுது அவன் செய்கிறான். எந்த டிசைன் வேணும் என்று கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவன் உங்களுக்கு இது சூட் ஆகும் என்று காட்டுகிறான். எப்படி அவன் செய்கிறான். அவன் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை செய்கிறான். செய்து கொண்டிருக்கும் போதே டபார் என்று எழுந்திரிச்சு போய் நீ எப்படி ஒழுங்காக செய்யான்னு பார்க்குறேன், உன் கத்திய காதில் பட்ட என்ன பண்ணுறது, இப்படி உட்காருவது எந்திரிக்குவது அவன் என்ன செய்வான்? வெயிட்டிங் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அடுத்த கஸ்டமரை பார்ப்பான். ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும், அதெல்லாம் மயக்கூசி போட்டு தான் செய்கிறோம். இல்லாவிட்டால் எந்திரிச்சு தான் பார்ப்பார்கள். நாம் ஆலயம் செல்வது, சபையை ஒழுங்கை கடைப்பிடித்தல், ஜெபித்தல், வேதம் வாசித்தல், இவைகளை நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்துள்ளோம் என்று நினைக்கிறோம். இது ஒப்பு கொடுத்தலில் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. 1 பேதுரு 5:6-7 வசனங்கள் இது உங்களுக்கு உதவும். கவலையும் அவரிடம் உருட்டி தள்ளிவிட்டு வைத்துவிட்டு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இது ஒப்பு கொடுத்தல். அப்படி அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் அவர் நம்ம உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் மேல் நாம் இருக்க வேண்டும். இது ஒப்பு கொடுத்தல். பின் இதை பற்றி புலம்பக்கூடாது, எல்லாரோடும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவரிடம் கொடுத்து விட்டால் அவர் எடுத்துக்கொண்டார், அந்த நம்பிக்கை வேண்டும். இதற்கு 1 யோவான் 14:15 படியுங்கள்.
கர்த்தர் சொல்லாமல் ஆவியான உணர்த்தாமல் நாமவே சுயமாகவே செய்ய இறங்கக்கூடாது. இதுதான் ஒப்புவித்தல். கர்த்தர் கையை எடுத்துக்கொண்டார், அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார், இது என் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உறுதியும் மட்டுமே சாத்தியம். அப்படி உறுதியாக இருந்தால் மட்டுமே இந்த ஒப்பு கொடுத்தல் சாத்தியம். பயிற்சினால் மட்டுமே வரும். களிமண் குயவனுடைய கையில் வலிக்கு கீழே போய்கொண்டே இருந்தால் அவன் எப்படி வளைவான்? அப்படித்தான் நம்முடைய பாடும் இருக்கிறது. இயேசுவை பாருங்கள், அவர் தேவகுமாரனாக இருந்து சிலுவையில் மரணபரியந்த கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:6-8 வரை, 1 பேதுரு 2:23 சொல்லப்பட்டுள்ளது. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், ஏன் பதில் வையவில்லை? தான் எடுத்துக்கொள்ளவில்லை. அது கர்த்தர் தேவன் பார்த்து கொள்வார் என்று விட்டார். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். கேட்டீர்களா? பவுல் 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், பிசினஸை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், வேலையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுவார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். இந்த நிச்சயம் வந்தால் நாம் முழுமையும் ஒப்பு கொடுப்போம். நம்ம அறியாமையிலேயே பாதியைத்தான் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய பேச்சு, செயல், கவலைப்படுதல் எல்லாமே எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தாவே நீரும் செய்யும் நானும் செய்கிறேன் என்பதாக இருக்கிறது. அவர் முழுமையும் நமக்கு கொடுத்தார். நம் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு தான் தொழுது கொள்ள சொல்கிறார். முழுமையைத்தான் நமக்கு ஒப்பு கொடுக்க சொல்கிறார். நல்ல மாற்றத்தை நாம் விரும்புகிறோம், நல்லது. இதற்கு நாம் விரும்புகிற வண்ணம் மாற விரும்புவதில்லை. அவர் நம்மை மாற்றவும் நாம் விரும்புவதில்லை. இதற்கு நல்ல உதாரணம் யாக்கோபு. அவன் ஆதியாகமம் 28:10 ஆரம்பித்து 32:31 வரை வசனங்களுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுகிறேன். அவன் இன்னும் தாயிடமிருந்து புறப்பட்டு தகப்பிடமிருந்து புறப்பட்டு போகிறான். அங்கு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பேசினார், நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கு தருவேன். இதையெல்லாம் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்யும் காரியத்தை நான் உன்னை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். அவன் நித்திரை தெளிந்து எழுந்தான். மெய்யாகவே இது கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், இது பயங்கரமாக இருக்கிறது, இது எவனுடைய வீடே இல்லாமல் வேற என்ன, இது வானத்தின் வாசல் என்று பெத்தேல் என்று பெயரிட்டான். அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய அண்ணனை 2 முறை ஏமாற்றினான். இப்பொழுது வெறும் கையுமாக புறப்பட்டு விட்டான். கர்த்தர் பேசுகிறார். தம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? பலிபீடம் கட்டியிருக்க வேண்டும் அல்லவா? அவன் தகப்பன் பலிபீடம் கட்டினான் அல்லவா? அவருடைய தாத்தா பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான் அல்லவா? இதையெல்லாம் அவன் பார்த்திருக்கிறான், கேட்டிருக்கிறான் அல்லவா? ஒப்பு கொடுக்கிறவன் பலிபீடம் கட்டுவான். அவன் பலிபீடம் கட்டவில்லை. பேரம் பேசுகிறான். நான் 10 ரூபாய் உங்களுக்கு தருகிறேன், என்னை வந்து இவ்வளவெல்லாம் செய்து எனக்கு கூட இருந்து எல்லாவற்றிலும் பார்த்தினார், ஆனால் 10 பங்கு தருகிறேன் என்று பேரம் சொல்லுகிறார். அவர் ஏற்றுக்கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவிக்குரிய மனிதர்கள், பின் திங்களிலிருந்து சனி வரலும் சுவாம மனிதர்கள். அப்படி போலதான் அவன் முழுமையும் ஒப்பு கொடுக்கவில்லை. போனான். போகிற பொழுது உங்களுக்கெல்லாம் அறிந்தது, இந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. ராகேலை பார்க்கிறான், தன்னுடைய மாமன் மகள் என்று கண்டுகொண்டான். அவளை கட்டி பிடித்து அழுது முத்தம் செய்ய. இந்த அழுகை அங்கே பண்ணியிருக்கணும், பெத்தேலில் அல்லவா பண்ணியிருக்க வேண்டும். 20 வருடம் பாடுபட்டான். கர்த்தர் மட்டும் அவனோடு இல்லாமல் இருந்தால் அவனை மாமனார் சும்மா அனுப்பியிருப்பார். பின் வருகிறான், 2 பரிவாரங்களோடு வருகிறான். வரும் வழியில் 32ஆம் அதிகாரத்தில் அவருடைய அண்ணா ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்டது பயந்து விட்டான். பயந்து போய் எல்லா பரிவாரங்களையும் அவன் அனுப்பிவிட்டு யாப்போக்கு அதிகாரிக்கு தனித்து நின்றான். இப்பொழுது ஆண்டவர் இடைபடுகிறார். இடைப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வாசித்து கொள்ளுங்கள். இடைப்படும் பொழுதும் பெயர் என்ன கேட்குறான்? இப்பொழுது தான் யாக்கோபு என்று சொல்லுகிறார். தான் யார், தான் எத்தன், தான் ஒரு ஏமாத்து பேர்வழி என்பதை முழுமையமாக ஒப்புக்கொடுக்கிறான். ஒப்புக்கொண்டார். அவர் நான் போகிறேன் என்று சொன்னால் விடமாட்டேன், ஆசீர்வதிகள் என்று சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதித்தார். அந்த இடத்தில் தான் பார்க்கிறோம், ஆசீர்வதித்தார். இவன் ஒரு விஷயம் சொல்கிறான், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று. ஏன் தன்னை சேர்த்து சொல்லியிருக்க வேண்டுமா? யாக்கோபு என் தேவன் என்றல்லவா இவன் சொல்லியிருக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்கவில்லை. அதான்
இந்த சரித்திரம், இந்த நிகழ்வு நமக்கு நினைப்பூட்டுகிறது. முழுமையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பெத்தேல் ஆரம்பித்தான், பெனியேலில் ஒப்பு கொடுத்தான். எத்தனை வருடங்கள் யோசித்து பாருங்கள். நீதிமொழிகள், சங்கீதங்கள் எல்லாம் நம்மை ஜாக்கிரதைப்படுத்துகிறது. ஒப்புவி, ஒப்பு கொடு, முழுமையாக நம்பி, அவரிடமே இரு, அவரிடம் கொடு. இதை வாசித்து விட்டு பார்ப்போம் என்ற தோரணையில் போய்விடுகிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அறிமுகமானார். தற்போது இவர் நம் தேவன். உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பெயர் எதுவோ அதை போட்டு இது என் தேவன் என்று சொல்லுங்கள். கொடி சுத்திகரிக்கும் போது மட்டும்தான் நல்ல பலன் கொடுக்கும். சுத்திகரிக்கும் போது கொடிக்கு வலிக்கத்தான் செய்ய. வேண்டாதவைகளை தோட்டக்காரன் வெட்டுகிறான். கிளை நறுக்காமல் விட்டுவிட்டால் பலன் கொடுக்காது. இந்த கொடி நாம் தான். அவர் கையிலே இருந்த இந்த நல்ல மாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்து மாறி பயிற்சினால் நிலை பெற்றிருந்தால் அவர் நம்முள்ளே நமக்காக நம் மூலமாக செய்ய வேண்டும் அற்புதமாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். இது வலிக்கிறது என்று நழுவிக்கொண்டே வெளியே வந்துவிட்டால் சாத்தான் பார்த்து கொண்டே எதற்காக வெளியே வரமாட்டானா என்று லபக்கென்று பிடித்து கொண்டு அவனுடைய வழியில் எடுத்து அவனுடைய வேலையை செய்து முடிப்பான். இன்றே முடிவு எடுங்கள். யார் கையில் இருப்பது என்று முடிவெடுங்கள். முழுமையும் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் கையில் இருந்தால் வலிக்கத்தான் செய்யும். முடிவோ சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஜீவன். உங்கள் பரம்பரை வாழும், உங்கள் வம்சம் வாழும். நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, அடியான் கையில் இருக்கிறேன். புடமிட்டு பொன்னாக விளங்கச் செய்யும். என் போக்கில் விடாதீர்கள். உங்கள் வழியை காட்டுங்கள். உங்கள் வழியை போதியுங்கள், நடத்துங்கள். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தில் இருக்க விரும்புகிறேன், இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.